Hello everyone. In this video we are going to see 10 Samachir Max Geometry exercise 4.4 question number 7. Question number 7 la enna kuduthirukanga two concentric circle. In two concentric circle na ஒரு circle குள்ள இன்னொரு circle perfectா centerல இருக்குன்னு அர்த்தம். A chord of length 16 cm of larger circle become a tangent to the smaller circle. So larger circle க்கு ஒரு chord போது அந்த chord வந்து smaller circle ஓட tangent ஆகுது அப்படினு சொல்றாங்க. அப்படினா smaller circle க்கு tangent போடணும், அது larger circle ஓட chord ஆ இருக்கணும். இப்படி போட்டுறலாம். அப்படினா இது வந்து tangent smaller circle ஓட tangent ஆயிடும், இது larger circle ஓட chord ஆயிடும். So chord of length 16 cm become a tangent to the circle of smaller circle whose radius is 6 cm. அப்ப smaller circle ஓட radius வந்து 6 cm அப்படினு சொல்றாங்க. இதுல இருந்து find the radius of larger circle. அப்ப larger circle ஓட radius கேக்குறாங்க. So இந்த diagram நம்ம இப்போ எப்படி வரையலாம்னா இப்படி வரைஞ்சிட்டோம். And larger circle ஓட radius வந்து outer touch ஆகணும். அப்ப நம்ம இது ஒரு right angle triangle கொண்டு போயிடலாம். இது என்ன அப்படினு கேக்குறாங்க. So இதோட radius னா அப்ப இதுவும் 6 cm தான். இது பர்ஃபெக்ட்டா மிடில்ல டச் ஆகும்போது அப்ப இந்த பக்கம் 16ன்றது இந்த பக்கம் ஒரு 8 இந்த பக்கம் ஒரு 8. சோ ஒரு ரெண்டு சைடு கிடைச்சாச்சு. இப்போ இங்க ஹைபோடெனஸ் கேக்குறாங்க. சோ இந்த AB வந்து ABன்ற chord வந்து 16 cmன்றதுனால C இது மிடில்ல டச் ஆகுற பாயிண்ட் C. அப்போ AC equal to CB. Since OC அதாவது O ல இருந்து C வந்து perpendicular டச் ஆகுறதுனால இது வந்து OC perpendicular to AB. ஏன்னா இது tangent ஆவும் டச் ஆகுது. அப்படினா AB வந்து AC plus CB that is 8 plus 8. இது வச்சுக்கலாம். And இப்போ OB find out பண்ணனும். OB தான் radius of larger circle. OB equal to radius of larger circle. இப்போ OB square equal to OC square plus BC square. OC square வந்து radius அது 6 plus BC வந்து 8. So இதுக்கு square போட்டோம்னா it is 36 plus 64 equal to 100. So OB வந்து square root of 100 பார்த்தோம்னா it is 10 cm. அப்போ radius of larger circle வந்து capital R னு denote பண்ணிக்கலாம். So capital R வந்து 10 cm. capital R அதாவது OB அது radius of larger circle னா அந்த larger circle ஓட value 10 cm. Next question number 8. Question number 8 ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா two circle with center O and O dash. ரெண்டு circle of radius 3 cm and 4 cm respectively intersect at 2 points P and Q such that OP and O dash P are tangents to the circle, tangents to two circle. Find the length of the common chord PQ அப்படின்னு கேக்குறாங்க. So in sum எப்படி போடணும்னா ரெண்டு triangle வரையணும். இந்த ரெண்டு triangle வந்து ரெண்டு circle வரையணும். So இதான் இந்த ரெண்டு சர்க்கிள் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு சர்க்கிளோட சென்டர் அதாவது இதோட மிடில் சென்டர் வந்து ஓன்னும் இன்னொன்னு O dash அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒன்னோட சென்டிமீட்டர் வந்து 3 சென்டிமீட்டர்னா இன்னொன்னு 4 சென்டிமீட்டர். ஸோ இது இன்டர்செக்ட் அட் பாயிண்ட் P. ரெண்டும் டச் ஆகிற இடம் வந்து P. ஸோ அந்த Pல இருந்து சர்க்கிள்க்கு போறது வந்து ஒரு டான்ஜென்ட்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டு ஸோ இந்த ஒரு டான்ஜென்ட் வரைஞ்சோம்னா ஃப்ரம் Pல இருந்து சென்டர் போறது வந்து ரெண்டு டான்ஜென்ட்ஸா இருக்கட்டும்னு சொல்லிடுறாங்க. அந்த ரெண்டு சர்க்கிள்ன்றதுனால இது 3 சென்டிமீட்டர் சர்க்கிளாவும் இது 4 சென்டிமீட்டர் சர்க்கிளாவும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அங்க என்ன சொல்றாங்கன்னா intersected P and Q ரெண்டும் டச் ஆகிற இடம் P and Q such that OP and O dash P are two tangent to the circle. Find the length of common chord PQ. So இது ரெண்டும் intersect ஆகிற இடம் PQன்றதுனால
ஸோ இந்த பிக்யூவை ஜாயின் பண்ணால் ரெண்டு சர்க்கிள்க்குமே அது ஒரு காமன் கார்டு ஆகிடுது. ஸோ இந்த காமன் கார்டு பிக்யூவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதனால இந்த ரெண்டு சர்க்கிளும் இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி, ரெண்டு ஜாயின் ஆகிற மாதிரி நம்ம சர்க்கிள் வரையணும். அண்ட் அவங்க சொல்ல கரெக்டாக கொஷினில் கொடுத்துருக்கிறத வச்சு கரெக்டாக நம்ம இந்த டயக்ராம் போட்டு முடிச்சிடணும். இப்போ இதிலிருந்து கிவன் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஓபி ஓக்யூ, ஓபி அதாவது இந்த சர்க்கிளுக்கு ஓபியும் ஓக்யூ ரெண்டுமே 4 சென்டிமீட்டர். அதே போல் ஓ டேஷ் பார்த்தோன்னா ஓ டேஷ் பியும் ஓ டேஷ் கியூவும் 3 சென்டிமீட்டர். இப்படி தான் இப்போ நம்ம எடுத்திருக்கோம். அண்ட் ஓ டேஷ் வந்து கார்டுக்கு கரெக்டாக பர்பெண்டிகுலர் பைசெக்டராக இருக்குது. அந்த பிக்யூ கார்டுக்கு வந்து ஓ டேஷ் கரெக்டான பர்பெண்டிகுலர் பைசெக்டராக இங்கே அமையுது. ஸோ அதுவும் இங்கே எழுதலாம். ஓ டேஷ் இஸ் பர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் இந்த கார்டு பிக்யூ. அதனால இந்த மிடில் டச்சாக ஒரு பாயிண்ட்டை நம்ம ஆர்னு எடுத்துக்கலாம். லெட் ஆர் பி த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், பாயிண்ட் ஆஃப் intersection of O dash and PQ. ரெண்டு டச் ஆகிடும். இப்படி எடுத்துக்கலாம். இங்கே நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது PQவை. ஸோ இது இங்கே ஈக்குவலாக பிரியும் போது அப்போ நம்ம இதை ரெண்டு ட்ரையாங்கிளாக நம்ம செக்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஒரு ட்ரையாங்கிள் வந்துடும். அண்ட் நடுவில் ஆர்னு ஒன்று மென்ஷன் பண்ணுறதுனால நம்ம அதை வச்சு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே என்ன அசியூம் பண்ண போகிறோன்னா அசியூம் PR equal to QR equal to X. ஸோ இது இங்கே என்னன்னு தெரியாது. பிஆரும் கியூஆரும் நம்ம எக்ஸ்ன்னு டினோட் பண்ணலாம். ஓவரால் பிக்யூ வந்து அப்போ 2Xஆக இருக்கும். PQ equal to PR plus QR. இது மட்டும் நம்ம தெரியாததெல்லாம் இங்கே டினோட் பண்ணி வச்சுப்போம். அண்ட் ஓஆர், ஓலேருந்து ஆர், இது என்னன்னு தெரியாது. ஓலேருந்து ஆர், ஓலேருந்து ஓ டேஷ்லேருந்து ஆர், இது என்னன்னு தெரியாதனால இது நம்ம ஒய்ன்னு டினோட் பண்ணிப்போம். ஸோ பிஆர் ப்ளஸ் கியூஆர் ஈக்குவல் டு எக்ஸ், ஓஆர் ஈக்குவல் டு ஓ டேஷ் ஆர் ஈக்குவல் டு ஒய். இது மட்டும் இப்போ நம்ம அசியூம் பண்ணிடலாம். ஃபுல்லாக அசியூம் பண்ணி முடிச்ச அப்புறம் இன் ட்ரையாங்கிள் ஓபிஓ டேஷ், ஸோ ஓபிஓ டேஷில் நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஓபிஓ டேஷ், இது ட்ரையாங்கிளாக எடுத்தோம்னா இதுதான் ஹைபோட்டென்யூஸாக இருக்கும். அண்ட் ஓபி அண்ட் ஓ டேஷ் பி வந்து அட்ஜசன்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஓபிஓ டேஷ் ஓ டேஷ் தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓபி டேஷ் plus O dash P the whole square. So இதோட வேல்யூ பார்த்தோம்னா 4 square plus 3 square. அப்போ O dash the whole square வந்து O dash equal to square root of, இது வந்து 16 plus 3 வந்து 9. இந்த ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட்டாக போயிடுது. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் O dash equal to square root of 25, that is equal to O dash வந்து 5 சென்டிமீட்டர். ஸோ இது ஃபுல்லாக வந்து ஓ டேஷ் வந்து 5 சென்டிமீட்டர் கிடைக்குது. இப்போ ஓ டேஷ் 5 சென்டிமீட்டர் கிடைக்கும் போது இந்த ஓஆர் வந்து நம்ம 5 மைனஸ் ஒய்யாக எடுத்துக்கலாம். ஓஆர் ஈக்குவல் டு ஒய். ஸோ ஓஆர் ஈக்குவல் டு 5 மைனஸ் ஒய். ஏன்னா ஓஆர் வந்து ஒன்று நம்ம ஓ டேஷ் ஃபுல் இது வந்து நம்ம 5ன்னு எடுத்ததுனால, ஸோ இது ஃபுல் 5லேருந்து ஒரு ஒய் மைனஸ் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். இதில் வந்து இது ஒன்று மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இது டிஃப்ரெண்ட் சர்க்கிள். பிஆர் கியூஆர் ஈக்குவல் எக்ஸ் மாதிரி
ஓஆர் ஓ டேஷாக நம்ம ஈக்குவல் பண்ண முடியாது, ஏன்னா ரெண்டுமே வேறு ரேடியஸ் சர்க்கிள். ஸோ இது மட்டும் இப்படி ஒய்ன்னு வச்சுக்கலாம். அப்போ ஓஆர் வந்து நம்ம 5 - ஒய்யாக ஆக்கிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா ஓ டேஷோட வேல்யூ கிடச்சாச்சு. ஸோ ஓஆர் வேல்யூ 5 - ஒய்ன்னு எடுத்திருக்கோம். இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள், இந்த ஓபிஆர் ட்ரையாங்கிள் ஓ டேஷ் பிஆர் ட்ரையாங்கிள், ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா இன் ட்ரையாங்கிள் ஓபிஆர் ஓபி ஸ்கொயர் தான் இதோட ஹைப்போட்டன்யூஸ். அப்போது ஸோ ஓபிஆரில் ஓபி தான் ஹைப்போட்டன்யூஸ். ஸோ ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஓஆர் ஸ்கொயர். ஸோ ஓபி ஸ்கொயர் வந்து 4 ஸ்கொயர் ப்ளஸ் பிஆர் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஓஆர் அது ஒய்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ ஒய் ஸ்கொயர் அண்ட் ஒய் பிளேஸில் நம்ம 5 - ஒய்ன்ற சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்தோம். நம்ம இந்த ட்ரையாங்கிள் எடுக்கும் போது ஓ டேஷ் ஆர், இது ஓஆர் ஒய்ன்னு எடுத்தோம்னா ஓ டேஷ் ஆர் வந்து 5 - ஒய், அதாவது ஃபுல்ல இருந்து இந்த ஒய் மைனஸ் அப்படின்னு பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இது ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் இன் ட்ரையாங்கிள் ஓ டேஷ் பிஆர், இதில் ஓபி ஓ டேஷ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிஆர் ஸ்கொயர் plus o dash r square. So இப்போ o dash p square வந்து 3 square equal to pr நமக்கு என்ன தெரியாது x square plus o dash r 5 - y the whole square எடுத்திருக்கோம். இந்த செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். இப்போ சம் கண்டினியூ பண்ணலாம். ஸோ கண்டினியூ எப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணணும். அண்ட் இங்கே எக்ஸ் தான் இங்கே சேம் வேல்யூவில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷனை எக்ஸ் கேன்சல் ஆகிடும், அதுல இருந்து ஒய் கண்டுபிடிச்சிடலாம். ஒய் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஒய் எடுத்துகிட்டு போய் எக்ஸ் ஒய் பிளேஸ்லேயே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷனை எல்ஹெச்எஸ் 4 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர், அதாவது 16 - 9 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன், அப்போ மைனஸ் x square plus 5 - y the whole square. இப்போ இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை ஆகணும்னா x square plus y square minus x square plus minus 5 - y the whole square. So x square cancel ஆயிடும். y square இந்த 16 - 9 வந்து 7. So 7 equal to y square minus 5 - y the whole square வந்து a square 25 minus 2ab. So minus 2 into 5 into y. அப்போ minus 10y plus b square. அப்போ plus y square. So 7 equal to y square. இந்த minus இங்க உள்ள full multiply ஆனா minus 25 plus 10y minus y square. So y square cancel ஆயிடும். And இந்த 25 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா plus 25 ஆகும் equal to 10y. So it is 32 divided by 10 equal to y, which implies y equal to 3.2. So y value கிடைச்சாச்சு. Substitute y value in any one of the equation. Substitute y equal to 3.2 in first equation. First equation போட்டோம்னா 16 equal to x square plus y square. So 16 equal to x square plus y square வந்து 3.2 the whole square. இப்போ x value வேணும். So 3.2 இந்த பக்கம் போயிடும். 16 minus 3.2 3.2. So 3.2 into 3.2 வந்து so 32 into 32 1024. இங்க ஒரு digit முன்ன dot இருக்கு, இது ரெண்டு digit முன்ன dot வந்துரும் equal to x square. இப்போ 16 minus 10.24. 16 minus 10.24 வந்து 3.76.
ஸோ இந்த எக்ஸோட ஸ்கொயர் இந்த பக்கம் போயிடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3.76, sorry 5.76. ஸோ 576 ஸ்கொயர் ரூட் பார்த்தோன்னா 576 வந்து 24 ஓட ஸ்கொயர். ஸோ 2.4 ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ எக்ஸ் 2.4னா நம்ம பிக்யூ வந்து பிக்யூ பிஆர் பிளஸ் கியூஆர்னு கொடுத்துருக்கோம். அண்ட் எக்ஸ் வந்து 2 எடுக்கணும். ஸோ பிக்யூ ஈக்குவல் டு 2x, அதாவது 2 into 2.4 which is equal to 4.8 centimeter. So length of the chord கேட்டிருக்காங்க. The length of the common chord PQ. So PQ is equal to 4.8 centimeter. அவ்வளவுதான். Question number 8 solution is over. Hope you all can understand the video. Thank you.